அறுசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளி சாதம். நம்ம கோயிலில் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரியே இப்போ நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய், இந்த புளி சாப்பாடு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம். அந்த பவுடருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கிட்டு கடாய் சூடான பிறகு ஆயில் ஊற்றக்கூடாது. நம்ம இதெல்லாம் சும்மா தான் வறுத்தெடுக்க போகிறோம். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். இது மிதமான சூட்டில் தான் வறுக்கணும். ரொம்ப வேகமாக வச்சு வறுத்தோம்னா கருகிரும். அது கொஞ்சம் வறுபட்ட உடனே கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அது இதோடு சேர்த்து வறுக்கலாம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன். மிளகாய் 4-5, வரமிளகாய் 3, காஷ்மீரி மிளகாய் 2 எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 1-2 சேர்த்து கூட போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதெல்லாம் லாஸ்ட்டாக தான் போட்டுக்கணும், ஃபஸ்ட்டே போட்டால் கருகிரும். சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன். இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஆறட்டும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் அரைச்சி எடுக்கிறப்ப இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் மரமரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த புளியோதரைக்கு இந்த பவுடர் தான் ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மரமரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை, வெல்லம் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். புளி சாதம்னாவே நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவோம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 7 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு வந்து ஒரு 15 பல் உரித்து தோல் நீக்கிட்டு கட் பண்ணாத போட்டுக்கிறேன். அதுலேயே மிளகாய், வரமிளகாய் வந்து 3 கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தி இன்னும் 1 சேர்த்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்துக்கலாம். நிலக்கடலையை வந்து நம்ம இதில் போடலை, நம்ம லாஸ்ட்டாக தனியாக அதை வறுத்து சாதத்தோடு போட போகிறோம். ஏன்னா இந்த புளிக்குழம்பு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால அது கடலப்பட்டை போட்டால் அது ஒரு மாதிரி வாசம் எடுத்து போயிடும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் வந்து இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் புளி சாதம் அந்த கலர் வரும். அதனால் மஞ்சள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு கையளவு புளியை எடுத்து அதை நல்லா கரைச்சி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்திக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கொதித்து வரட்டும். அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம், இல்லைன்னா மேலே நல்லா தெரிச்சிரும். பாருங்கள், இந்தளவுக்கு கொதிச்சிருக்கு. இது கொதித்து நல்லா வர்றப்ப லாஸ்ட்டாக வந்து வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் அந்த புளி சாதம் சாப்பிட்றப்ப அந்த தெவிட்டாத இருக்கும், புளி ஓவராக உரைக்காமல் கச்சிதமாக இருக்கும். அதுக்காக இந்த வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் விட்டால் போதும். எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும். எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டாக இது வந்து ஒரு நல்லா கெட்டியாக, ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றுறப்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாகிடுச்சு. இது கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு வடித்து எடுத்து வச்சு அதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு ஊற்றி அதையும் கிளறி விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா சாப்பாடு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும், இல்லைன்னா கொலன்னு ஆகிடும். அதுக்காக எண்ணெயை ஊற்றி ஆற வச்சுக்கிறோம். சாப்பாடு கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் பச்சை வாசம் அடிக்காது. அதே மாதிரி நிலக்கடலை வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்து போட்டிருக்கேன். நிறைய பேர் புளியோதரை செய்கிறப்பயே நிலக்கடலை புளியில் போட்டுருவாங்க. அது ஃபுல்லாக அப்படியே செய்கிற மாதிரி இருந்தால் நிலக்கடலை போடலாம். நம்ம மீதி இருக்கிறத எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். நிலக்கடலை ஃபுல்லாக போட்டோம்னா அது புளிச்ச மாதிரி ஆயிரும் கடலை சாப்பிட்றப்ப. அதனால் தேவையான அளவு மட்டும் கிளறப்ப வறுத்தெடுத்து போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் புளியோதரை செய்கிறப்ப அதில் கடலை போடணுங்கிறது இல்லை. இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான புளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எப்படி பெருமாள் கோயிலில் நம்ம சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எங்கேயாச்சும் டூர் போனோன்னா புளி சாதத்தை எடுத்துகிட்டு போவோம். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த புளி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள்.